வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும். வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும். கல 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 பழ 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 மழ 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 மழ. மைனர் வர்றாரு, மோசா வர்றாரு, ஸ்டைலா வர்றாரு, தினுசா வர்றாரு. டூப்ளிகேட் சரக்கு அடிச்சு ஒரிஜினல் சரக்கு அடிச்சா ஏற மாட்டேங்குது. இந்த மச்சானை போய் சைட் டிஷ் வாங்கி வாடா, வாய் நம்மங்குதுன்னா போய் இவ்வளோ நேரம் ஆச்சு வரட்டும் தூக்கி போட்டு மிதிக்கிறேன். மச்சான் வெற்றி. நான் சைட் டிஷ் கட்டிச்சா இல்ல, நாம கோடீஸ்வரர் ஆயிட்டோம். எப்படி சொல்ற? இத பத்தியா? பொட்டி பொட்டி தான். இதை விற்றா என்னடா ஒரே 1 கிலோ பேரிச்சம்பழம் கிடைக்கும். அதில் எப்படிடா கோடீஸ்வரன் வருது? மச்சான் பொட்டி வெயிட்டா இருக்கு, ஆ. உள்ள பிஸ்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ கிளாடி மச்சான், சைட் டிஷ்ஷை பொட்டியில வாங்கி வந்துட்டு எடுத்து திம்போம். இது திங்கிற பிஸ்கெட் இல்ல, உள்ளுக்குள்ள தங்க பிஸ்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படிடா சொல்ற? பொட்டி வெயிட்டா இருக்குதே. ஏய், பொட்டி வெயிட்டா இருந்தா உள்ள தங்க பிஸ்கெட் இருக்குதுன்னு அர்த்தமா? அங்கங்க சூட்கேஸ்ல பாம் வைக்கிறானுங்க. இத திறந்த டமால்னு வச்சு தொப்ப செதறிடும். மச்சான் இதுக்குள்ள பாம் இருக்குன்னு நினைச்சுதான் எல்லாரும் விலகி போயிட்டாங்க. நான் மட்டும் புத்திசாலித்தனமா இதை எடுத்துட்டு வந்துட்டேன். எடுத்துன்னு வந்துட்டேன்னு சொல்லு. புத்திசாலித்தனம் சொல்லாத. முதல்ல பொட்டியில என்ன இருக்குன்னு பாப்போம். என்னடா மச்சான், நான் ஏமாந்துட்டேன். என்ன பிஸ்கெட்லாம் தூள் ஆயிடுச்சா? ஐயோ, இதுல பணம் இருக்குன்னு நினைச்சு எடுத்துட்டு வந்தா பணம் இருக்குடா. பணமா? ஆகா ஆகா காகா. அதேதான். என்னத்துக்குடா தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ற? உன்னை போய் மரியாதையா சைட் டிஷ் வாங்கி வாடனா பணத்தெல்லாம் தூக்கின்னு வரையத்தை எப்படா தூண்டுறது? ஏற்கனவே நம்ம மூஞ்சியும் மோரையும் சரியில்லை. பணத்தை வீட்டில் வச்சிருந்தா நாம தான் போட்டு தள்ளட்டோம் அப்படின்னு உள்ள இட்டுன்னு போய் லாடம் கட்டுவானுங்க. இப்போ என்னடா பண்றது? பழையபடி யாருக்கும் தெரியாம பணத்தை அதே இடத்துல போட்டு வந்துடலாவா? நான் வரல. என்ன வரலங்கிற? ஆமா, பின்ன நான் வரணும்னா எனக்கு தைரியம் வரணும். தைரியம் வரணும்னா குவார்டர் வரணும். என்கிட்ட காசு இல்ல. என்கிட்ட இருந்தா இல்ல, அவர்கிட்ட இருக்குதா கேளு. அவர்கிட்ட எங்க கேக்குறது? ஏதாவது தேர்தா பாக்குறேன் பாரு. பணம் சரக்கு வச்சிருக்குது. இந்தா. நல்ல பெரியவர் சரக்கட்டினே செத்துக்கிறாரு. ஐ திங்க் இவர் சரக்கு அடிச்சதுனால தான் செத்துருக்காரு நினைக்கிறேன். நீ அடிக்காத. ஏய், யார பயமுறுத்துற? என் உடம்பு பற்ற சாராயத்துலேருந்து பால் டால் வரைக்கும் ஏற்றுக்கிட்டா சைடிஸ் வச்சுக்கிறார பாரு. நீ உருப்படவே மாட்ட. வா போலாம். எங்க? கோட்டரை வாங்கி கொடுத்தா பணத்தை தூக்கி போறதுக்கு வரேன்னு சொன்னல. வா. சரி, ஏதுரு. நான் எழுந்துக்கணுமா? நீ எழுந்துக்க ட்ரை பண்ணு. அதுக்குள்ள வெளியில யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு வரேன். 3 குவார்டர் அடிச்சிட்டேன். உன்னை யாராவது நான் தான் கொலை பண்ணேன்னு சொன்னால் கூட கேஸை கோர்ட்டில் ஓடிச்சிடுவேன். ஏன் ஊரில் எங்கேயுமே சரக்கு கிடைக்கல, உனக்கு மட்டும் ஏதையா குவார்டரு? ஒருவேளை இந்த ஆள் எக்ஸ் ஒயின் ஷாப் ஓனராக இருந்திருப்பான். கவர்மெண்ட்டு கடையெல்லாம் மூணு கவலையில் குவார்டர் எடுத்து பாக்கெட்டில் சொரின்னு செத்துட்டான் போலுக்குது. சரி, நீ ஒருத்த, நான் கொஞ்சம் படுக்கிறேன். மச்சான், வெளியில யாரும் இல்ல. இதான் நல்ல சமயம். பணத்தை தூக்கி போட்டு வந்துடலாம். சனியை ஒழிஞ்சிடும். இவ்வளவு தூரம் சொல்றேன், இன்னும் மப்புலியே போனோம். மச்சான் எங்க? அட பாவி, இங்க படுத்திருக்கியா? இவனை விட இவனே ஒரிஜினலா இருக்கானே. எழுந்துடா, எழுந்துடா. என்னடா இது பேஜாரு? எங்கடா கூப்பிடுற? வா, பணத்தை தூக்கி போட்டு வந்துடலாம். எதுலையுமே அவசரப்படக்கூடாது. போதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். உனக்கு போதை தெளியணும்னா இன்னும் 1 வாரம் ஆகும். அதுக்குள்ள இவன் ஊதி வெடிச்சிடுவான் போல இருக்க. என்னடா? பணத்தை தூக்கி வெளில போடலான்டான மப்புல நீ போய் பொட்டியில படுத்துட்ட. ஓவராச்சு மச்சான், கோச்சுக்காத. இப்ப விடிஞ்சு போச்சே, பணத்தை என்ன பண்றது? விஞ்சிச்சா? கவலையப்படாத.
இருட்டுற வரைக்கும் மப்பை ஏற்றிட்டு இருட்டின கப்பலில் கொண்டு போய் போட்டுடலாம். எப்ப பார் மப்ளியே இரு. ஆ? டேய் ம் யாரோ கதவு தட்டுறாங்க. ஆமாம், காலங்கத்தால் கதவை தட்டுறதுன்னா கர்மாந்திரம் முடிச்ச ஹவுஸ் ஓனர் பொம்பளை தான் இருக்கும். ஏன்டா போன வருஷம் தானடா வாடகை கொடுத்தோம், அதுக்குள்ளே என்ன அர்ஜென்ட்டு? அத்தை கழுத்து மேலே அடிச்சு துரத்திட்டு பணத்தை மூஞ்ச மூடு. எதால மூடுறது? யோ, எவ்வளவு நேரமா கதவை தட்டிட்டு இருக்க? கதவை திறக்காம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் என்ன வேணா பண்ணுவோம், என்னத்துக்கு இப்போ வந்து சத்தம் போட்டுக்கிறியா வந்து நீ? வாடகை பணம் தான் வாங்க வந்த. ஆமா, இவர் யாரு? இவரு இவர் எங்க மாமா, ஊர்ல இருந்து வந்திருக்காரு. எப்ப போவாரு? ஏற்கனவே போயிட்டாரு. ஏற்கனவே போயிட்டாரா? இல்ல, போன தடவை இந்த ஊருக்கு வந்தாரு, மறுபடியும் அந்த ஊருக்கு போனாரு, இப்போ இந்த ஊருக்கு வந்திருக்காரு, மறுபடியும் போறாரு. இப்படி போயிட்டு வருவாரு. இப்படி போயிட்டு வந்துட்டு இருந்தா தண்ணி செலவுக்கு யார் பணம் கொடுக்கறது? தண்ணி செலவுக்கு எவனோ கொடுத்தா, அதை பற்றி உனக்குண்ணா? அது எனக்கு தெரியாது. இவர் சீக்கிரமே ஊருக்கு போயாகணும். இல்ல உங்க பொட்டி படைக்கிற தூர ரோட்ல வீசி எறிஞ்சிருவேன். நீங்களே ஓசி, இதுல இவர் வேறயா? நல்ல இந்த ஆள் காதல விடுற மாதிரி திட்டு. நல்ல திட்டுறதா? இவ்வளவு தூரம் கத்துற, சூடு சொரணையே இல்லாம செத்த பொண மாதிரி கிடக்குறாரு. மாதிரிண்ணா, அதேதான். அவரு தூங்குற ஸ்டைலே அப்படி இருக்குங்கிறான். நீங்க கிளம்புங்க. சரி சரி, 10 மணிக்கு வர வாடகை பணத்தை ரெடியா எடுத்து வைங்க. அதெல்லாம் தர முடியாது போ. அப்ப வீட்டை காலி பண்ணு. என்னடா இது பேஜாரு? ஏய், முதல்ல இதை பொட்டியில் போட்டு எங்கன்னா கூவத்தில் கொண்டு போய் சவுட்டு கடை சென்றேன். ரொம்ப இம்சை. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஏய், எட்டு மெச்சனா மூஞ்சி கிஞ்செல்லாம் வீட்டில் விட்டுங்க பார்த்துக்க. யார் நீ திறந்து விட்டுக்குள்ள நாய் மாதிரி நுழைஞ்சு அந்த ஆளை பார்த்து வணக்கம் வணக்கம்னு சொல்லுங்கிற? ஏன் சார், நான் வணக்கம் சொன்னா நீங்க 2 பேரும் வணக்கம் திருப்பி சொன்னீங்க. அவர் என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றாரு. ஏதாவது கோவத்தில் இருக்காரா? ஆமாம், இப்போ கோவத்தில் இருக்கிறாரு, அப்பெல்லாம் கூவத்தில் இருப்பார். இப்போ என்ன இவர் வணக்கம் சொல்லணும் அவள் தானே? சார் வணக்கம் சொல்லுங்க சார். வணக்கம் போதுமா? போதும் போதும். நான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட். இன்சூரன்ஸ்னா என்னது? செத்தா பணம் கொடுப்போம், அதுக்கு பேர் தான் இன்சூரன்ஸ். செத்தா பணம் கொடுப்பீங்களா? எவ்வளவு கொடுப்பீங்க? எடை போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்கடா. அதெல்லாம் இல்லைங்க. உயிரோடு இருக்கும்போது மாசம் மாசம் பணம் கட்டினா செத்த பிறப்பட 1 லட்ச ரூபாய் பணம் கொடுப்போம். ஏற்கனவே செத்தவங்களுக்கு தருவீங்க? ஏற்கனவே செத்து போனவங்களுக்கு எப்படிங்க பணம் கொடுக்க முடியும்? இன்னைக்கு பணம் கட்டிட்டு நாளைக்கே செத்து போனாலும் 1 லட்ச ரூபாய் கொடுப்போம். மச்சான், இந்த பணத்தால் தொந்தரவு நினச்சிருந்தோம்ல, இதை வச்சு 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வழி பண்ணிட்டா. எப்படி? இன்னைக்கு இவர் உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லி 100 ரூபாய் கொடுத்து இன்சூரன்ஸ் எடுத்துருவோம். நாளைக்கே இவர் வாயை பிறந்துட்டாருன்னு சொல்லி 1 லட்ச ரூபாய் ஆட்டையை போட்டுருவோம். எப்படி? முதல் தடவையா நல்ல ஐடியா கொடுத்துருக்க. அதேதான் சார், நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இவர் பேர்ல இன்சூரன்ஸ் எடுக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். ஆமா, அவர் பேர்ல இன்சூரன்ஸ் எடுக்க சொல்றீங்க, அவர் எதுவுமே சொல்லவே இல்லையே. அவர் நேத்துல இருந்தே எதுவும் சொல்லலையே. சும்மாரா, அவர் ஓவர் மப்புல தூங்குறாரு. எங்க அப்பா தான், நான் சொன்னா கேட்பாரு. நீங்க இன்சூரன்ஸ் போடுங்க. சரி சரி, உங்க அப்பா தானே? அப்பா பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அவரை பத்தி டீட்டெயில சொல்லுங்க, நான் வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிக்கிறேன். அவர் பேர் என்ன? என்ன வைக்கலாம்? என்ன வைக்கலாமா? என்னங்க, அவருக்கு வயசு 60க்கு மேல இருக்கும்போது பேர் இப்ப வைக்கலாமான்னு கேக்குறீங்க? ஐயா, அவருக்கு ஏற்கனவே பேரெல்லாம் வச்சாச்சுண்ணா. ஆவிநாதன். ஆவிநாதனா? சாமிநாதன் உளர்றாரு. சாமிநாதன். வயசு என்ன? இப்பதான் சொன்னீங்களா 60 வயசுன்னு, அதையே எழுதிக்கங்க. ஊரு? கண்ணம்மாப்பேட்டை. கண்ணம்மாப்பேட்டையா? சரி, அவரை எழுப்புங்க, அவர்கிட்ட கையெழுத்து வாங்கணும். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. மப்புல இருந்தாலும் கை நாட்டு தான், தெளிவா இருந்தாலும் கை நாட்டு தான். நீங்க அந்த இங்கு பேடை கொடுங்க. சரி, பிடிங்க. கட்ட விரல வச்சு அமுக்கு. இந்தாங்க. இந்தா. இந்தாங்க. இன்சூரன்ஸ் எடுத்தாச்சு. நாளைக்கு 1 லட்ச ரூபாய் கிடைச்சிடும்ல? நாளைக்கு எப்படி சார் கிடைக்கும்? அவர் செத்தா தான் கிடைக்கும். அதெல்லாம் கிடைக்கும் போ. நன்றி சார், வாங்க. நான் வரேங்க. வாங்க. யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் சொல்லுவாங்க. இந்த ஆள் இருக்கும்போது எப்படின்னு தெரியல, ஆனா செத்ததுக்கு அப்புறம் இவனால 1 லட்ச ரூபாய் கிடைக்க போகுது. என்னடா சொல்ற? இதுவும் சரி அதுவும் சரி, வேஸ்ட். போனால் போகட்டும் போடா. மிஸ்டர் ஆவிநாதன், உங்களால் எங்களுக்கு 1 லட்ச ரூபாய் பணம் கிடைக்க போகுது. அதை நினச்சி நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். உனக்கு என்ன வேணாலும் கேளுங்க, வாங்கி தரோம். கிளாட் டு மீட் யூ. டாய், நீ அடங்க மாட்ட? போதையில பணத்து கூட பேசிட்டு இருக்க. ஏன் இவ்வளோ நாள் உங்க கூட பேசுனேனே, இன்னைக்கு பணத்தோட பேசுகிறேன். ரெண்டுக்குன்னா வித்தியாசம். ஒண்ணு. சார் வணக்கம் சார். வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம்பா. யாரு நீ? இன்சூரன்ஸ் ஏஜென்ட். இன்னும் இவர் செத்ததே சொல்ல, அதுக்குள்ளே ஏன் ஏஜென்ட் பணத்தோட வந்துக்கிறாரு? என்னங்க சொல்றாரு அவரு? போதையில உளர்றாரு. சரி, அவரு போதையில உளறாரு, இவருக்கு போதை தெளிவே இல்லையா? தெளிய அடிக்கிறாருல்ல. அப்பாவும் புள்ளியும் ஃபுல் போதையில தான் இருப்பாங்க. அன்னைக்கு நீங்க தானே அவருடைய பையன் சொன்னீங்க, இன்னைக்கு இவரை சொல்றீங்க? யாரு பையனா இருந்தா என்னன்னா, அப்பா இவர் தானே. ஐயோ, ஏதோ ஒண்ணு ஒழியுது. டாக்டர், நீங்க உட்காருங்க. சரிங்க. டாக்டர் எதுக்கு வந்திருக்காரு?
இவருக்கு வயசு 60 ஆச்சு இல்ல, டாக்டர் செக் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் பாலிசி எடுக்க முடியும். அப்பதான் உங்களுக்கு பணம் கிடைக்கும். இவரை செக்லாம் பண்ண முடியாது. தகனம் தான் பண்ண முடியும். சும்மாறா. எதுக்கு செக் பண்ணணும்? செக் பண்ணாதான் இன்சூரன்ஸ் போட முடியும். அப்ப செக் பண்ணுங்க. ஐய், இவனை செக் பண்ணாருன்னா பணம்னு தெரிஞ்சு போயிடும், நாம மாட்டிப்போம். அப்ப செக் பண்ண வேணாம். பணம் கிடைக்காது. அப்ப செக் பண்ணுங்க. சார் நீங்க என்ன வேணா பண்ணி தொலைங்க சார், எல்லாம் விதிப்படி தான் நடக்கும். என்ன விதி எல்லாம் முடிஞ்சு போய் தானே உட்காந்து சும்மா இரண்டா. என்ன நீங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கீங்க? டாக்டர் நீங்க செக் பண்ணுங்க. அது, டாக்டர் நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். அப்படியா? அப்படி வர அத கொடுங்க. பாத்து நீங்க அத காதல மாட்டுங்க. மாட்றேன். நீங்க வாட்ச்ல மணி பாருங்க, நான் நெஞ்சில வைக்கிறேன். ஓகே. நீங்க என்ன இங்க பாத்துக்கிட்டு நீங்க கடிகாரத்தை பாருங்க. ஏன்? அது அவர் கடிகாரம் சரியில்லைன்னா அது கரெக்டா இருக்கும்ல. கரெக்ட். என்ன விட்டு விட்டு அடிக்குது? சிக்னல் கிடைக்கல. அப்படியா? இப்ப பாருங்க. ஓகே. அப்ப இந்தாங்க. டாக்டர் பிபி செக் பண்ணலாமா? ஓகே. ஏய் 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு செக்கிங் தான் பண்ண. சும்மா அந்த செக்கிங் இந்த செக்கிங்னா அப்புறம் பாலிசி எடுக்க மாட்டேன், பாடி எடுக்க மாட்டேன். ரொம்ப கோச்சிக்கிறாருங்க. உயிர் இருக்குல்ல. இருக்கு. அப்புறம் என்ன? ஓகே ஓகே, நமக்கு பாலிசி தான் முக்கியம். டாக்டர் நம்ம புறப்படலாம். ஓகே. ஏங்க உங்க பேர்ல 1 லட்சம் ரூபாய் பாலிசி இருக்குது, அதனால நீங்க குடிச்சு கிடிச்சு செத்து போகாதீங்க. டாக்டர் நம்ம போலாம் வாங்க. ரொம்ப புரிஞ்சிருச்சு. பெரியவர் செத்துட்டாருன்னு இன்சூரன்ஸ்காரங்களுக்கு நியூஸ் கொடுத்தியா? காலையிலேயே சொல்லியாச்சு. இன்னைக்கு 3 சாவு இருக்கான். பணத்தோட 3 சாவி அட்டன் பண்ணிட்டு வரேன்னு இருக்காரு. வர்ற நேரமாச்சு. அழறாம இரு. நீ அழுவு. நல்லா அழுவுடா. வணக்கம் சார். வாங்க சார், எங்க அப்பாவை பாருங்க சார். நீங்க இன்சூரன்ஸ் போட்ட உடனே எங்க அப்பா செத்துட்டாரு. நல்ல ராசி. ஆமா, எப்படி செத்தாரு? இன்னும் செத்துட்டாரு. யோ நான் அதை கேட்கலையா, எப்படி செத்தாரு அப்படின்னு கேட்குறேன். அது இயற்கையான மரணம் தான். அது சரக்கு விடும்போது ஃபுல் போதையில் சரக்கு மூக்கில் ஊற்றினாரு, புறையேறி செத்துட்டாரு. இயற்கையாக செத்து இருந்தா பரவாயில்ல, அதில் ஏதாவது குழப்பம் இருந்தது நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம், திரும்பி போயிடுவோம். சார் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, பணத்தை கொடுங்க. கொடுங்க கொடுங்க கொடுங்க. நான் தான் இன்சூரன்ஸ் போட சொன்னா என்கிட்ட கொடுங்க. நான் தான் கட்டவரில் பிடிச்சி விட்டுனேன், என்கிட்ட கொடுக்கணும். இருங்க, அவர் தான் பாலிசி போட்டவர், நான் அவர்கிட்ட கொடுத்துட்றேன். அப்புறம் எப்படியா ஆகட்டும். பணம் கரெக்டா இருக்குல்ல? 1 லட்சம் ரூபாய் இருக்குது, நாங்கள் வரோம். வாங்க வாங்க சார். அப்பா போயிட்டான். 1 லட்சத்தை எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். வா. உர்ரா டேய், பெரியவரா உர்ரா போனோம். யாரா பணம்? அப்ப நீ பணம் இல்லையா? நான் பணம் இல்ல. 3 ஃபுல்லா ஒண்ணா அடிச்சிட்டு போதையில ஆட்டோன்னு நினைச்சுக்கிட்டு இரும்பு பட்டியில படுத்துக்கிட்டு மூடிக்கிட்டேன். அப்ப நீ சாகவே இல்லையா? ஃபுல்லா போதையில இருந்தியா? இல்ல, கை நாட்டு வைக்கும் போது போதை கொஞ்சம் தெளிஞ்சுது. அப்ப சொல்லி தொலைக்க வேண்டியதானே. 1 லட்சம் வருதுங்கிறதுனால பணமா நடிச்சேன்டா. நாம தப்பு பண்ணிட்டோம். இந்த ஆளை புதைச்சதுக்கு அப்புறம் நம்ம பணம் வாங்கிருக்கணும். கூடாது. உடு உடு, நான் எடுத்துக்கிட்டு போன உடு. அதை எப்படி எடுத்துட்டு போவ? பாலிசி எடுத்தது நானு. குடு. பாய மூடுறா. கஷ்டப்பட்டு மூச்சு அடைச்சுக்கிட்டு பணமா நடிச்சதுனா எனக்கு குடுறா குடுறா. ஏய் நீ என்னத்துக்குடா பணமா நடிக்கணும்? உண்மையிலே பணமா? என்னடா ஆச்சு? பெரியவர் உண்மையிலே பணமாயிட்டாரா? துட்டு நமக்கு தான் எடு. அப்ப எஸ்கேப். ஆறுக்கும் 60க்கும் எக்கச்சக்க ஜாலி மிஸ்டர் தென்னாலிராம். யாருக்கும் பயனில்ல ஏகப்பட்ட ஜோலி மிஸ்டர் தென்னாலிராம். மிஸ்டர் தென்னாலிராமன் வீட்டுல தான் ரொட்டுல தான் புது புது கும்மாளம். ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தாளம். ஓடுறது பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோர்த்தே வேணுமடா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா.